இன்றைய இறைவாக்குத்துகள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய இறைவாக்குத்துகள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய சிறிய வழி ஜெபம். தீபம். தீபத்தின் வெளிச்சமே இறைவா, இந்த தீபத்தில் இருந்து வரும் ஒளியை காண வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். தீபம். தீபத்தின் வெளிச்சமே இறைவா, இந்த தீபத்தில் இருந்து வரும் ஒளியை காண வரம் தாரும். ஆமேன். இன்றைய இறைவாக்குத்துகள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய இறைவாக்குத்துகள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, நிறைவானவரே, உம்மை துதிக்கிறேன். நன்மைகளால், நன்மையான கிருபைகளால் என்னை நிறைப்பவரே, நன்றியோடு துதிக்கிறேன். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை என்பதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேனே. நம்பிக்கையோடு பணியாளர்களின் கருத்துக்களை என் வாழ்வில் செயல் வடிவம் கொடுக்கும்போது என் வாழ்வு மகிழ்ச்சியாலும் பேருபகையாலும் நிறையும் என்பதை மனதில் இருத்தி செயற்பட தாழ்ச்சியும் கீழ்ப்படிவும் உள்ள மனதை என்னில் வளரச் செய்யும். ஆண்டவரே, இயேசுவே, தூய ஆவியாலும் வார்த்தையாலும் என்னை திடப்படுத்தி உமக்கு உகந்த புது வாழ்வை எனக்கு அளித்தருளும். இயேசுவே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களை கடவுளின் மக்கள் என்று உமது வார்த்தை கூறுகிறதே. தூய ஆவியால் வழிநடக்கும் மகனாக மகளாக வாழ எனக்கு கிருமை தாரும் அப்பா. ஏசையா, தூய ஆவியாரின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருளும். தூய உள்ளத்தை என்னுள்ளே படையும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கும். நீர் ஒருவரே எனக்கு முழுமையாய் போதும். இயேசுவே, இந்த நாள் முழுவதும் என்னோடு வழித்துணையாக வாரும். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று ஆவியானவரே கற்பித்து தர வேண்டும் என்று இயேசு என்ற உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.